அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதைந்த வாழ்க்கையில் குரு பெயர்ச்சி காரணமாக நிச்சயமாக சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி இருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ல் மிக வலுவாக சஞ்சரித்தாருங்க. தற்போது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்தில் குரு நுழைகிறாருங்க. 9ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட மிக பெரிய அளவில் நிச்சயமாக சிரமம் ஏற்படாது. எனவே சூறாவளி போல் சிதைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சக்கை போடக்கூடிய நேரமாக மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பை குருவின் சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வை அபரிவிதமாக உறுதிப்படுத்துவது சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு மிக வலுவாக 2, 4, 6 ஆகிய இடங்களை சிறப்பாக பார்க்கிறாருங்க. தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான சங்கடங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உறுதிப்படுத்துவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி காரணமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் நிச்சயமாக சக்கை போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக நவகிரகங்களிலே வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் அது பகை கிரகத்தின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் அவரை நட்பு கிரகமாக அதாவது சகம கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் முக்கியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு 2 குழந்தைகள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன. தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர். இருவருடைய அறிவாற்றலும் சற்று சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளில் சின்ன மாற்றம் இருக்கலாம். ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர். ஆனால் இருவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட 2 நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியையும் முடித்து வேலை வாய்ப்பிற்காக செல்கின்றனர். வேலை வாய்ப்பிற்காக செல்லும் போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர். அந்த விண்ணப்ப பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகிறது. இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக அமைகிறது. சமபலம் பொருந்தியதால் இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர். மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பொருந்திய அந்த நபர் என்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்ல மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறாருங்க. அப்போது அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மற்றொரு நபருக்கு இந்த வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறதுங்க. இதனால் மனமுடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய வாழ்வில் சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலவற்றை சந்திக்கிறார். எனவே மனம் உடைந்து துவண்டு போகக்கூடிய அந்த நபர் வேறு நிறுவனங்களிலும் வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கிறார். அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறாருங்க. இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போகவில்லை. என்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பை தேடித்தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொள்கிறார். தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க. இப்போது அரசு வேலைக்கான போட்டித் தேர்வானது அறிவிக்கப்படுகிறது.
இந்த தேர்வில் இந்த நிறுவனத்தில் வேலையில் உள்ள சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபரும் விண்ணப்பிக்கிறார். வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கிறாருங்க. இருவரும் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வை பூர்த்தி செய்கின்றனர். எழுத்து தேர்வின் முடிவானதும் அறிவிக்கப்படுகிறது. முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்த வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறாருங்க. இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட சற்று வருத்தம் கொள்கிறார். ஏனென்றால் அவருக்கு அந்த வேலை அந்த சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டித் தேர்வில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிற்று. ஏனென்றால் பல பணி சுமைகள் அதை முழுமையாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொணர முடியாமல் போயிற்று. ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையில் இணையக்கூடிய தகுதியை பெற்று அந்த வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகிறாருங்க. ஆனால் தனியார் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம். தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது சிக்கல்கள் வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். ஆனால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு அது போன்ற சிரமம் எதுவுமே இல்லைங்க. இது போன்றுதான் மனித வாழ்வில் பல்வேறு வகையில சூறாவளி போல் உங்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் வரும் என்பது யதார்த்தமான உண்மைதான். பல தோல்விகளை கண்ட அந்த நபர் தன்னுடைய திறமையும் படிப்பின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அரசு வேலையையும் பெறுகிறாருங்க. அவருக்கு சக்கை போடும் நேரமாக மாறுகிறது. அதே போன்றுதான் குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தை சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை எண்ணியோ அல்லது சூழ்நிலைகளை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரின் பார்வையில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது என்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். எனவேதான் வானியலின் அரசனாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மற்ற கிரக பயிற்சியை விட மிக உன்னிப்பாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. குருவின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையும் சரி செய்வதோடு சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எந்த பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு மாறியிருப்பதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு வகையான டென்ஷன்கள், சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் குறைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவானுடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக குடும்பஸ்தானத்தின் மீது படுவதால் குடும்பத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இந்த தருணத்தில் குரு பகவான் மிக சாதகமாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. திருமண பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிக அலைச்சலும் அடிக்கடி உடல் சார்ந்த தொல்லைகளும் வந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை
செய்தியை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகள்ல ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக அலுவலக சூழ்நிலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். கண்டச்சனியால் சில சிரமங்கள் இருந்தாலும் ராகு கேதுவாலும் சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அவற்றை குறைத்து நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு ஜீவனஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல நிச்சயமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் அனைத்தையும் நேர்த்தியாக செய்வதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு பகவானுடைய சிறப்பான சஞ்சார அமைப்பு வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு வியாபாரம் தொழில அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது புதிய கிளை துறைத்தல் உள்ளிட்ட பணிகள் மிக சிறப்பாக நடைபெற போகுதுங்க. பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். நியாயமற்ற போட்டிகள் தலை தூக்கினாலும் அவற்றில் உங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான சிறந்த யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சந்தை நிலவரம் எப்படி மாறினாலும் உங்களுக்கு லாபமே குறைவு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அலைச்சலும் அதிகரித்தாலும் கூட ஜீவனஸ்தானத்தால் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பணம் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகள்ல நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையில் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்குங்க. அளவான முதலீடு என்பது மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய வகையில் அமைகிறது. கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்துல தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொண்டால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. அரசியல் தருணத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல இந்த குரு பயிற்சி துவங்கிய உடனே வெற்றிக்கான பல செய்தியை தித்திப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மறைமுகமாக எதிர்ப்புகள் கிளம்பினாலும் இந்த தருணத்துல மிக சிறப்பான முறையில் அவற்றை கையாளுவதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகள்ல மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செய்து குரு ஜீவனஸ்தானத்திலும் அது மட்டுமல்லாது சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக இருப்பது மிக முக்கியமான அதிரடியான திருப்பங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை குரு மற்றும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகின்றனர். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் சிம்ம ராசி மாணவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமான குரு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் விவசாய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. விளைச்சல் வருமானம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். ஆனால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் சுய தொழில் புரிவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க. பல்வேறு வகையில சிறந்த வளர்ச்சியும் யோகத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கக்கூடிய வாய்ப்பு பெண்மணிகளுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பெயர்ச்சி துவங்கி முதல் 3 மாதம் வரை சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி அப்படியே உங்களுக்கு எளிதாக கிடைக்கும்.